வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது சாலை கருவாட்டு குழம்பு. இந்த குழம்புல நாம் வாழைக்காய் போட்டு செய்ய போகிறோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், 10 பல் பூண்டு சேர்க்குறேங்க. 3 பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்க்குறேங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். உப்பு கருவாட்டிலே இருக்குங்க. நம்ம பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குழைய வதங்கியிருக்குங்க. ஒரு பெரிய சைஸ் வாழைக்காவை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் இன்னும் சின்ன சைஸாக கூட கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாங்க. வாழைக்காய் அடி பிடிக்கும். இதோட பச்சை வாசனை போக நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். வாழைக்காலாம் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன். அதை இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்க்கலாங்க. இது மேலே இந்த செதிலெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 தடவை அலசி எடுத்துருக்கேன். இப்போ கருவாட்டை குழம்புல சேர்த்துக்கலாங்க. கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா லேசாக கிண்டி விட்டால் போதுங்க. நம்மளுக்கு அந்த கருவாடு உள்ளே முங்கட்டும். குழம்பெல்லாம் கொதிக்க வைக்க வேண்டாங்க. இதோடய நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சோம்னா கருவாடு வெந்துருங்க. கருவாட்டு குழம்பு சூடான இட்லிக்கும் சாதத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. சாலை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.